بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய இந்த பாடத்தில் இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட சில சோதனைகள், இதை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் ரெண்டு விதம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சோதனைகள். இன்னும் ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சோதனைகள். உலகத்துல அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். நபிமார்களை போன்று யாரும் என்ன செய்யப்படவில்லை, சோதிக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயுன் நாசி அஷத்து பலாஅன், யா ரசூலல்லாஹ், மக்கள்ல அதிகமான சோதனைகளுக்கு உள்வாங்கப்படுற யாரு, யார் அதிகமாக சோதிக்கப்பட்டு இருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அம்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். சொன்னாங்க, அதிகமான சோதனைகளுக்கு உள்வாங்கப்படுறது நபிமார்கள், அதுக்கு பின்னால அவங்களோட சூழல் இருக்கின்றவர்கள், அதுக்கு பின்னால அவங்களுக்கு சூழலால் இருக்கிறவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யுபுத்தல் நாசு அலா கத்ரி தீனிஹிம், மனிதர்கள் அவங்களோட தீண்ட அளவுக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படுவார்கள். ஃபமன் தஹின தீனுஹு இஷ்தத்த பலாவு, எவருடைய மார்க்கம் வலுவாக இருக்குமோ, யார் மார்க்கத்தை கூடுதலாக பின்பற்றுவாங்களோ அவங்களுக்கு சோதனைகள் என்ன செய்யும், கூடிக்கொண்டிருக்கும். சிலவங்க சொல்லுவாங்களே, நான் தொழுகிறேன், நோம்பு பிடிக்கிறேன், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரியா செய்கிறேன், எனக்கா இந்த சோதனை வரணும்? ஹதீஸ்ல வருது என்னன்னா, யாரு தீன வலுவாக பின்பற்றுவாங்களோ அவங்களுக்கு சோதனை கூடிக்கொண்டே இருக்கும். ஒமன் தஅஃப தீனுஹு, யாருடைய தீன் பலகீனமா இருக்குமோ, யார் தீன சரியாக பின்பற்றாம இருக்கிறாங்களோ, வஅஃப பலாவு, அவங்களுக்கு சோதனைகளும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இப்ப நாங்களே சொல்றோமே, அவன் தொழுறானும் இல்லை ஒன்றும் இல்லை, பாருங்களேன் ரோட்டு சும்மா செஞ்சு கொண்டிருக்கிறான், எல்லாம் அல்ல அள்ளி அள்ளி கொடுக்குறான் என்று. அவங்களுக்கு சோதனைகள் என்ன செய்யும், அவங்களோட தீனுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். சொன்னாங்க, வைன்ன ரஜுல் யுஸீபஹு அல் பலா ஹத்தா யம்ஷி ஃபின் நாஸி மா அலைஹி ஹத்தியா, ஒரு மனிதன் இந்த அளவுக்கு சோதிக்கப்படுவானண்டா அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கும் வரைக்கும், அதாவது ஒரு தவறும் அவன் வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு அவன் என்ன செய்வான், சோதிக்கப்படுவான். சோதனைகள் என்றது அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள். அதிலும் ஆக கூடுதலாக கொடுக்கப்பட்டவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு புகாரில் ஒரு ரிவாயத்து வருது, இந்த தீனுடைய விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சோதிக்கப்பட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் காபால தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இது அக்பல உக்பத் இப்னு அபி முஈத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த ஆடையை பிடிச்சு என்ன செஞ்சானண்டா, அப்படியே கழுத்தை அப்படியே நெருக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மூச்சு திணற அளவுக்கு மிக நெருக்கமா பிடிச்சானா. فأقبل أبو بكر حتى أخذ المنكبيه ودفعه على النبي صلى الله عليه وسلم وقال أتقتلون رجلا أن يقول ربي الله. உடனே அப்படி அந்த நெருக்கி கொண்டு இருக்கிற நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்களாம். அந்த மனுஷன் அப்படியே தள்ளி போட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த கழுத்தில் இருக்கிற அந்த புடவையை இழுத்தெடுத்துட்டு அவங்கிட்ட கேட்டாங்களாம், உக்பத்து நபி முஈத் கிட்ட, ஏண்ட இறைவன் அல்லாஹ், என்னை படைச்சு பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவனே நீ கொலை செய்ய போறாய். சொல்லப்படுது என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த குறைஷி காஃபிர்கள்
இந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்யற நேரத்தில் எவ்வளவு துன்பம் கொடுக்கலுமோ அவ்வளவு துன்பம் கொடுத்தாங்க. நபி பட்டம் கிடைக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு எந்த துன்பமும் இருக்கல. எல்லாமே ரசூலுல்லாஹ்க்கு சப்போர்ட் பண்ணினாங்க. சாதிக் என்றாங்க, அமீன் என்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுமையாக நம்பினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. எப்ப இந்த நுபுவத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சாங்க? சோதனைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு ரிவாயத்து வருது, நீங்க எல்லாம் அறிஞ்சது ஒன்றுதான். யுஸல்லி இந்தல் பைத்தி வ அபூ ஜஹில் வ அஸ்ஹாபுன் லஹு ஜுலூசுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபத்துல்லாஹ்ல தொழுது கொண்டு இருக்கிறாங்களாம். அபூ ஜஹலும் அவனுடைய சில கூட்டாளிகளும் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தால் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்களாம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அபூ ஜஹல் சொன்னானாம், நான் வார நேரத்தில் ஒரு ஒட்டக குடல், ஒரு பெரிய ஒரு ஒட்டக குடல் பை ஒன்று அப்படியே ஒரு இடத்துல இருக்குது, அது நாரி கொண்டு இருக்குது. இது யாருக்கு எடுத்துக்கொண்டு வரையில்? இந்த நபிட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இவருடைய மேல போடணும். ஒரு இறை மறுப்பாளர் அவசரமா போனானாம், போய்த்து அப்படியே தூக்கின்னு வந்தானாம். தூக்கி கொண்டு ஃபலம்மா சஜத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஅ பைன கத்திஃபைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுக்கு போற நேரம் இந்த ரெண்டு தோல் புஜத்திலையும் அப்படியே ஒட்டக குடல் அப்படியே கொண்டு வந்து கொட்டினான். கொட்டி போட்டு ஃபஸ்தல்ஹகு வஜஅல பஅதுஹும் யமீலு அலா பஅதின். எப்படி சிரிச்சாங்கண்டா டான்ஸ் போட்டு கொண்டு சிரிச்சாங்களாம். எப்படி இருக்கும்? ஃபஸ்தல்ஹகு வஜஅல பஅதுஹும் யமீலு அலா பஅதின். சிலவங்க சாஞ்சி கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு சிரிச்சு கொண்டு இருந்தாங்களாம். வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்தாங்களாம். அவங்களுக்கு எலும்பி கொள்ளலாம். அப்ப அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் இருந்தா ஒரு நல்ல ஒரு மனுஷன், கெட்டவன்ல நல்லவன் நீக்கிறேன், கெட்டாகல்ல ஒரு ஆள் நல்லவன் நீக்குமே, அவருக்கு தடுக்கல. அதை உடனே போய்த்து அவர் ஓடோடி போய்த்து ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம். இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு சின்ன புள்ள சொன்னாராம், அவரு உங்களோட வாப்பா தொழுது கொண்டிருக்கிறார், அவருடைய மேல் அப்படி அழுக்கு போடப்பட்டிருக்கேன். ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஓடோடி வந்தாங்களாம். ஓடோடி வந்து அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்து போட்டாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல் ஆலமீன், எப்பயுமே யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, லேசில பதுவா செய்ய மாட்டாங்க. அந்த கஷ்டம் தாங்க இல்லாம ரெண்டு கையை ஒசத்தினாங்களாம். ஃபலம்மா கதா சௌத்தஹு ஃபலம்மா கதா ஸலாத்தஹு, அவங்களோட தொழுகையை பூர்த்தியாக்கிட்டு ரஃபஅ சௌத்தஹு சும்ம தஆ அலைஹிம், சத்தம் போட்டு இந்த மக்கத்து குறைஷிகளுக்கு பதுவா செஞ்சாங்களாம். எப்படி பதுவா செஞ்சாங்கன்னா, அல்லாஹும் அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளுக்கு நீனே பொறுப்பா இருந்துரு. ஃபலம்மா சமிஅ சௌத்தஹு, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பதுவா சத்தத்தை கேட்டோன்னே அவங்க சிரிக்கிறது அப்படியே நிப்பாட்டி கொண்டாங்களாம். நிப்பாட்டிட்டு ஹதீஸ்ல வருது எப்படின்னா, பயந்து ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு பயந்து அப்படியே விரண்டோடி போய்த்தாங்களாம். சொல்லப்படுது என்னண்டா, பாருங்க, எங்களுக்கு சாதாரண ஆட்டுக்குடல்ல வாசம் தான் செய்யலாது, தாங்க இயலாது. ஒட்டக குடல் அது வித்தியாசமான ஒரு குடல், பெரிய குடல் ஒட்டக குடல், அதுவும் பழசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல போட்டோன்னு நபி அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிங்க. ஊத்த கான்ல போற ஒரு தண்ணி எங்களுக்கு பட்டா கோபம் வரும் இல்லையா? சேர்த்து மிதிச்சு பட்டாவே நாங்க நஜீஸ்ன்னு பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல, இந்த புனிதமான மேல முழு ஒட்டக குடலையும் போட்டு நஜீஸ் ஆக்கினண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இவ்வளவு வேதனை இருந்திருக்கும். சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, லகத் ஊதீது ஃபில்லாஹி வமா யுஸா அஹதுன், யாரும் நோவினை படாத அளவுக்கு நான் நோவினப்பட்டிருக்கிறேன். வலகத் உகிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹதுன், யாரும் பயப்படப்படாத அளவுக்கு நான் பயப்படுத்தப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க, வலகத் அத்தத் அலைய ஸலாத்துன் மின் பைன யௌமின் வலைலா, நான் 30 நாளை சந்திச்சிருக்கிறேன். 30 நாள்
சொன்னாங்க வமாலி வலி பிலாலுன் வலி பிலால் தஆமுன் யஅகுலுஹு து கபிதின் இல்லா ஷைஉன் யுவாரிஹி இபது பிலால். சொன்னாங்க நானும் பிலாலும் 30 நாள் தொடர்ந்து பிலால் ரலியல்லாஹு அவங்களோட இந்த கையை பிடிச்ச எவ்வளோ சாப்பாடு இருக்குமோ அந்த அளவு கூட சாப்பாடோட நான் 30 நாள் கழிச்சிருக்கிறேன். அது எந்த நாள்ண்டா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் 3 வருஷம் உணவு தடை கொடுத்தாங்க. 3 வருஷம் என்ன செய்யலாது, அவங்களுக்கு உணவு கொடுக்கவும் இயலாது, அவங்களோட வியாபாரம் செய்யவும் இயலாது. பெரிய ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யலாது, சஹாபாக்களோட எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யலாது. சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க காலப்போக்கில் மலம் கழிச்சா இந்த ஆடு மாடுகள் எப்படி மலம் கழிக்குமோ அது போல மலம் கழிக்க நாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆடு மாடு இலை கொலைகளை தின்ன மலம் கழிக்கிற மாதிரி நாங்களும் அந்த கணவாயில 3 வருஷம் தொடர்ந்து 3 வருஷம் அடைக்கப்பட்டிருந்தோம். உணவு தடையாக்கப்பட்டிருந்தது, கொடுக்கல் வாங்கல் இல்லாம இருந்தோம். எந்த அளவுக்கு சில சாப்பாடுகளை நாங்க சாப்பிடுவோம், அது என்ன சாப்பிட்டது கூட எங்களுக்கு தெரியாது, இதுவரைக்கும் தெரியாதுன்னுவாங்க. எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகளே என்ன செய்யலாது, தாங்கிக் கொள்ள இயலாது இல்லையா? எங்களோட ஒரு புள்ள மௌத்தாகினா தாங்க இயலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசுரோடு இருக்கிற நேரம் அவங்களோட 6 புள்ள மௌத்து. அப்துல்லா, காசிம், இப்ராஹிம், உம்மு குல்தூம், ஜெய்னப், ருக்கையா, 6 பிள்ளைகளும் மௌத்து. 6 பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த உள்ளம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபராக, அதாவது 40, 42, 43 இருக்கிற நேரமே கதீஜா ரலியல்லாஹு மௌத்தா போயிட்டாங்க. அவங்களுக்கு மிகவும் துணையாக, மிகவும் உறுதுணையாக இருந்த அபூ தாலிப், ஹஜ்ரத் அபூ தாலிப், அதாவது அபூ தாலிப் மௌத்தாகி சில ரிவாயத்துகள் வருது 3 நாள் கதீஜா ரலியல்லாஹு மௌத்தா போனாங்களாம். சில ரிவாயத்துகள் 2 வருஷம் என்று வருது. அந்த வருஷத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன் என்று பேர் வச்சாங்களாம். ஆமுல் ஹுஸ்ன், கவலையான வருஷம். சும்மா எங்களை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே, என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே அந்த எல்லா பிரச்சனையும் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. எங்களுக்கு இருந்த ஒவ்வொரு பிரச்சனையும், எல்லா பிரச்சனையும் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. பிறக்கும் பொழுதே யாரும் இல்ல, வாப்பா இல்ல. பிறந்த 6 வயசுல உம்மா இல்ல. கை கொடுக்க யாரும் இல்ல. அபூ தாலிபை தவிர வேற யாருமே ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யல, உதவி செய்யவும் இல்லை. பிள்ளைகள் 6 பேரும் மௌத்தாயிட்டாங்க. மனைவிமார் 2 பேரும் மௌத்தாயிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோடு இருக்கிற நேரம். அதை விட பெரிய கஷ்டமான விஷயம், 53 வருஷம் வாழ்ந்த சொந்த ஊரை விட்டு என்ன செய்யப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. 53 வருஷம். நம்ம யோசிங்க, நாங்க எவ்வளவு தான் பெரிய நாடுகள் இருந்தாலும் எங்களோட சொந்த நாடு மாதிரி வருமா? வராது. யூகேல இருந்தாலும் சரி, நோர்வேல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் எங்கட நாடு மாதிரி என்ன செய்யாது, வராது. அது போனா விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருஷம் மக்கால இருந்தாங்க, விரட்டப்பட்டாங்க. இந்த விரட்டப்படுறதுக்கு தான் அவ்வளவு சோதனைகளும் கொடுத்தாங்க. இந்த ஊரை விட்டு போங்க நீங்க. நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்தில் வரகத்து பின் நௌஃபல் அவர் தான் அந்த கிறிஸ்துவ பாதிரியா இருந்தார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் அழைச்சி அவங்கள்ட்ட காட்டினாங்க. காட்டினவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு பேய் மூட இல்லை, ஷைத்தான் வரல, உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வஹி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களையே ஒரு காலத்தில் இந்த மக்கள் என்ன செய்வாங்க, விரட்டி அடிப்பாங்கன்னாங்க. அவ கேட்டாங்க, என்ன அடிப்பாங்க, என்ன விரட்டுவாங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னால மிகவும் இரக்கமான ஒரு ஆளாகத்தான் அந்த குறைஷ் காஃபிர்களுக்கு இருந்தாங்க, நம்பிக்கையான ஒரு மனுஷனாக.
அது மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில, மதீனாவுடைய வாழ்க்கையில முனாஃபிக்கீன்களால தன மனைவி இட்டு கட்டப்பட்டாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இட்டு கட்டப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சோதிக்கப்பட்ட மாதிரி சொன்னாங்க. நான் சோதிக்கப்பட்ட மாதிரி யாரும் என்ன செய்யல, சோதிக்கப்பட இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, ஹல் அத்தா அலைக யௌமுன் கான அஷத்து மின் யௌமி உஹத் யா ரசூலல்லாஹ், உஹதுடைய நாளை விட உங்களுக்கு ஒரு கஷ்டமான நாள் இருக்குதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பல்லு ஷஹீதாக்கப்பட்டது உஹதுடைய யுத்தத்தில். உஹதுடைய யுத்தத்தில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டது. அப்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களோட உஹதுடைய நாளை விட நீங்க சந்திச்ச கஷ்டமான ஒரு நாள் இருக்குதான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் லகீது மின் கௌமிக், சொன்னாங்க உன்னோட கூட்டத்தால நான் நிறைய சோதிக்கப்பட்டிருக்கேன்ப்பா என்று சொல்லிட்டு சொன்னாங்க, என் வாழ்க்கையில் ஆக கஷ்டமான பகுதி நான் தாயிஃபுக்கு போனேனே. மக்கால இருந்து கிட்டத்தட்ட 60 மைல், 60 மைல் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர். எப்படி போனாங்க? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நடந்து தான் பயணம் செஞ்சாங்க. அந்த தாயிஃப் மக்கள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துரத்தி யாரால் அடிக்கப்பட்டாங்க? சின்ன புள்ளகள் ஏவி கற்களால் அடிக்கப்பட்டாங்க. கல்லால் அடிபடுறதுக்கு தானே பெரும்பால் 1000 பண்றதும் சரி, கல்லால ஒரு அடி பண்றதும் சரி, அவ்வளவு வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செருப்போட தாண்ட கால் ஒட்டும் அளவுக்கு ரத்தம் வடிஞ்சு வடிஞ்சு ஓடினாங்களாம். உத்துபா ஷைபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கல, அவரு பெரிய மக்கத்து காஃபிர்கள். அங்க அவங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிலைமையை பார்த்து அவனே என்ன செஞ்சானாம், ரசூலுல்லாஹ்க்கு இவ்வளவு வருத்தம் வந்துக்குது, ஒரு திராட்சை ஜூஸ் ஒன்று அடிச்சு கொடுத்தாலும் இது கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, நான் கிட்டத்தட்ட தாயிஃப்ல இருந்து கர்னுல் மனாசில் கிட்டத்தட்ட 3, 4, 5 கிலோமீட்டர் வரைக்கும், உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், கர்னுல் மனாசில் என்று ஒரு பள்ளிவாழ் கட்டப்பட்டிருக்கு. சில அங்கே போய்த்து 2வது உம்ராக்கு என்ன செய்வாங்க, இஹ்ராம் கட்டுவாங்க நியத்து வச்சு. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் அடிப்பட்ட வருத்தத்தால கர்னுல் மனாசில்ல வந்து தான் எனக்கு தெளிவே வந்துச்சேன்னா, நான் அவ்வளவு மயக்கத்தில் இருந்தேன். நான் எழும்பி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லுங்க, என்னோட மலக்கு வந்திருக்கிறாரு, நீங்க சொன்னீங்கன்னா இந்த 2 மலையையும் நான் உண்டாக்கி என்ன செய்றேன், இந்த மக்கள் அழிச்சு போடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, யஹ்ருஜு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா ஷரீக லஹு பிஹி ஷைஅன், இவங்க இல்லாட்டும் இவங்கட ஒரு சமூகத்தில் என்ன செய்வாங்க, ஒரு கூட்டம் அல்லாஹ் வணங்கக்கூடியவங்க உருவாகுவாங்க வானம் என்று சொன்னாங்க. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போன வரலாறு தானே. இந்த தாயிஃபுக்கு போன வரலாறு, அபூ தாலிப் கணவாய் அபூ தாலிப்ல 3 அல்லது 2 வருஷம் அழைக்கப்பட்டிருந்தாங்க. வெளியே வந்தாங்க, கொஞ்ச நாள் அபூ தாலிப் மௌத்தாகினார். அதுக்கு பின்னால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்தாகினாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. மதீனால மக்கால ரசூலுல்லாஹ்வுக்கு கை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. சில மக்கள் சொன்னாங்க, நீங்க தாயிஃபுக்கு போங்க, தாயிஃப்ல இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு கை கொடுப்பாங்க. நம்பி போனாங்க. யோசிங்க, நாங்க ஒரு ஆளை சந்திக்க போறோம், கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கு அவர் தருவார நம்பிக்கை எனக்கு இருக்கு, நம்பிக்கையோட போறோம். அவர் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கவலை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை நம்பினாங்க, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க நம்பினாங்க. ஆனா என்ன பரிசு கிடைச்சிச்சு, சின்ன புள்ளைகள் ஏவி கல்லான் அடிக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த நபி ஓடுவக்குள்ள எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும். சின்ன பிள்ளைகளால் கல்லால் அடிக்கப்பட்டு சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, அந்த நாள் யௌமுல் அகபா, அந்த நாள் தாயிஃப்ல நான் அடிப்பட்ட நாள் தான் என் வாழ்க்கையில நான் சந்திச்ச ஆக கஷ்டமான ஒரு பகுதின்னு சொன்னாங்க.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அவர்களுடைய சோதனைகள் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். மௌத்தாகும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க? சோதிக்கப்பட்டாங்க. மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்தாங்க. சொன்னாங்க, என்ன மௌத்தாரது அந்த சூழலை கண்டு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, என் வாப்பாக்கு இதுக்கு போகிற கஷ்டம் இல்லையே, என் வாப்பா மௌத்தாகினா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகினா இதுக்கு பின்னால் எனக்கு கஷ்டம் இல்லையேண்டாங்க. என் வாப்பாக்கு இதோட கஷ்டமெல்லாம் போகுதேண்டாங்க. என்ன சொன்னாங்க? லமஜ்னூன், பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, சூனியக்காரன்னு சொன்னாங்க. எவ்வளவு அந்த நபி அந்த குத்து வார்த்தைகளை கேட்டு வாழ்ந்திருப்பாரு. சும்மா யோசிங்க, 6 பிள்ளைகளை முட்டுட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போனாங்க. அந்த 6 பிள்ளைகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பராமரிச்சிருப்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். சில முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, குறைஷ் காஃபிர்கள் சொன்னாங்க, இவர் ஆண் சந்ததி இல்லாத ஒரு மனிதர் அபுத்தர் என்று சொன்னாங்க. எவ்வளவு குத்து வார்த்தைகள் எல்லாத்தையும் சகிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் சமூகத்துல கவலை, இன்னொரு பக்கம் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போய்த்துட்டாங்க. 4 பொம்பளை புள்ள, அதுலயும் 2 பொம்பளை புள்ள. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சாங்கல்ல 2 பொம்பளை புள்ள. இவங்க 2 பேரும் என்ன? விவாகரத்து பெற்றோம். எவ்வளோ ஒரு மகள் விவாகரத்து பெற்று, அப்துல்லா, காசிம் இவங்கெல்லாம் மௌத்தாகி, 2 மனைவி மௌத்தாகிட்டாங்க. ஒரு பக்கம் மக்கால் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. உம்மத்துடைய ஒரு கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சோதனைகள் வார நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்டா, குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு ஆறுதல் சொன்னான். அதுல உலமாக்கள் சொல்றாங்க, அபூ தாலிப் அதாவது கனவாயில 3 வருஷம் சோதிக்கப்பட்டாங்க. ஆமுல் ஹுசுன் அபூ தாலிபும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? மௌத்தாகினாங்க. அதுக்கு பிறகு தானாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜுக்கு அழைச்சான். ரசூலுல்லாஹ், நீங்க உலகத்துல பட்ட கஷ்டம் போதும், வாங்க மிஹ்ராஜுக்கு. உலமாக்கள் பேசுறாங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சா. சூரத்துல் துஹாவை பரட்டி பாருங்க. வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத தஹ்ரக். ரசூலுல்லாஹ் அழுவுற நேரத்தில், தனிமையாகிற நேரத்தில் என்ன செய்றாங்க? அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்துறான். அதனால எங்களோட தலைவர் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனிதர். அவருக்கு செய்கிற பிரதிபகாரம், பெரிய ஒரு பிரதிபகாரம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்றது. அதிகமாக ஸலவாத்து சொல்லும். அன்றைக்கு 2-3 நாளைக்கு முந்தையும் பேசப்பட்டுச்சு, எவ்வளவு எங்களுக்கு ஸலவாத்து சொல்லலுமோ அந்த அளவுக்கு ஸலவாத்து சொல்லணும். ஸலவாத்து சொல்றதால இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு படிப்போம், 15 விதமான நன்மைகள் இருக்கு. அதுல உண்டுதான், ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னா அல்லாஹ் எங்கட 10 பாவங்களை மன்னிக்கிறான். விருப்பமா இல்லையா? சொல்லுங்களேன் அப்பா. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லக்குள்ள எங்கட 10 பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறானா. எவ்வளவு கண்ணியப்படுத்துறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறது ஃபர்துன்னு நினைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கட்டாயமா படிக்கணும். பாடசாலைகள்லையும் நான் இன்னைக்கு ஒரு பயானோட கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், பாகிஸ்தானில் இம்ரான் கான் அவர் ஜனாதிபதியாக வந்தோடனே அவர் பாராளுமன்றத்தில் பேசினாராம், எங்களோட நாட்டில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி 6 வருஷம் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கறது கட்டாயப்படுத்துவேன்டாங்க. 6 வருஷம் பாடசாலை பாடத்திட்டத்தில் கொண்டு வருவேன்டாங்க. நான் நினைக்கிறேன் ஸ்கூல்களில் பாரிய அளவு ரசூலுல்லாஹ் பற்றி படித்து கொடுக்க மாட்டாங்க, வரலாறு கொஞ்சம் தான் படித்து கொடுப்பாங்க. அதனால இயலுமான வரை ரசூலுல்லாஹ் பற்றி உண்டான கிதாபுகள் இருக்குது. நான் அன்றைக்கி சொன்னேன், ரஹீக்குல் மக்தூம்
ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு புக் ஒன்று இருக்குது. இயலுமானவர் அதை நீங்கள் வாங்கி படிங்க. அப்படி இல்லாட்ட என்கிட்ட PDF இருக்குது, ஃபோன் வேணுமென்னா ஷேர் பண்ணலாம். எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், கூடும். ரசூலுல்லாஹ் மீது புகழ் பாடுறதோட ஸலவாத்து சொல்றதோட ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பற்றி எங்களோட பிள்ளைகள்கிட்ட நாங்கள் பேச பழகணும், படிக்கணும். சும்மா இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். உங்களோட பிள்ளைகள் 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுக்கு புறவு உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்வோட தாயிஃப் வரலாறு கேட்டு பாருங்க, தெரியுமான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தாலிப் கணவாயில 3 வருஷம் உணவில்லாம தடுக்கப்பட்டாங்க. அந்த வரலாறு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் எத்தனை பிள்ளைகள் உசுரோடு இருந்தாங்க கேட்டு பாருங்க. சும்மா ஒரு தகை பிள்ளைகள் உற்சாகப்படுத்துறது. எங்களோட தலைவரை பத்தி எங்களுக்கு தெரியாட்டு வேலை இல்லை, வேலைக்கா வேலை இல்லை. அதனால் இந்த மாசம் ரபியுல் அவ்வல் மாசம் இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாள் நிகழ்ச்சி நடக்கும். இயலுமானவரை கலந்துக்கோங்க. இயலுமானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வீடுகளில் பேசுங்க, கதைங்க, படிங்க. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான அன்பு கொண்ட மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டார்களோ அத்தனை கஷ்டங்களையும் விளங்கி அந்த நபி மீது ஒரு கருணை உள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கையில அந்த நாளை மறுமையில் நீர் அருந்தி, ஹவுதர் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தி ரசூலுல்லாஹ்வோடைய சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.